அதாவது இப்பதான் நம்ம வந்து சபாநாயகரை பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து மேகதாது இஷ்யூல வந்து எல்லா பார்ட்டியும் பேசினாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா நான் சொல்லியிருக்கேன். காலையில வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எம்எல்ஏ. ஸோ அவங்க வந்து லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா பேச அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தி ப்ராமிஸ்ட், அதாவது அவங்க வந்து திங்கட்கிழமை எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு மேகதாது இஷ்யூ பற்றியும் நான் பேசுகிறேன். கவர்னர்ஸுடைய ஒரு இது கவர்னருடைய இது வச்சும் ரெண்டும் பேசணும். இன்னைக்கு மேகதாது விவகாரம் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது பாஜகவுக்கு திருப்திகரமா இருக்கா? மேகதாதுன்றது மட்டுமல்ல, எங்களுக்கு whether we are ruling in our state or not, as far as தமிழ்ல சொல்லணுமா, மோடிஜியை பொறுத்த அளவில் அவர் வந்து அங்க ஆட்சி நடத்துறாரா இல்லையான்றதல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ரைட்ஸும் அங்க விவசாயிகள் அண்ட் அவங்களுடைய நலனை கருதி தான் அவரோட முடிவு எடுப்பாரு. அதனால இது வந்து நமக்கு மேகதாது இஷ்யூ வந்து நம்ம தெரிஞ்ச அளவில் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இது. அதனால மத்தியோடைய அனுமதி இல்லாம கோர்ட்ல எல்லாம் இருக்குது, பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் ரெசல்யூஷன் எல்லாம் ஆகாம அந்த மாதிரி பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம அதை எதிர்க்கிறோம். முதலமைச்சருடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து அவர் பேசவே மாட்டாரு. நேத்து நாங்க அஜிஸ்டேஷன் பண்ணிருக்கோம் ராஜரத்னம் ஸ்டேடியம்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் நயினார் ராகேந்திரன் வந்து நேத்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாரு. நான் வந்து இங்க கலந்துகிட்டதுனால அந்த இதுல வந்து நம்ம போக முடியும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்பதற்கு கூட முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாருன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அது இருக்கு அதாவது அது பார்க்கணும். அவங்க இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்றாங்க. அவகாசம் சில இதுக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கலாம், சில டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவகாசம் கொடுக்கலாம். ஆனா அந்த லாண்ட் ஆர்டருக்கெல்லாம் அவகாசம் கொடுக்க முடியாது. அது வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கணும். என்னென்னுடைய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அந்த அமைப்பு வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுத்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, போதை குறைப்பு, அது எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் அவகாசம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதாவது அவங்களுடைய கட்சியில இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு. ஃபேர் இனஃப். அதாவது எது இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா இது வந்து இந்த சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இந்த போதை, கஞ்சா போதை, இதுக்கெல்லாம் வந்து அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது. அது உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கெல்லாம் அமைப்பெல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. அந்த அமைப்பை வந்து அவங்க கொஞ்சம் வேகப்படுத்தும். தினந்தோறும் மக்கள் இரவுல வெளியில வந்து போராடக்கூடிய ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. மின் துண்டிப்பு அவ்வளவு அதிகமாயிட்டே இருக்கு. இத சட்டமன்றத்துல பேசுவீங்களா? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாடுவோம். பேசுவேன். மேகதாது விவகாரம் தொடர்பாக பாஜக நிலைப்பாடு உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து அல்ல, என்னுடைய கருத்து வந்து பாஜகவுடைய கருத்து தான். எனக்குன்னு தனியா ஒரு கருத்து கிடையாது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய, விவசாயிகளுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். அதனால மேகதாது வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது தான் எல்லாருடைய உணர்வு. அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாதுன்றது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு. கர்நாடகால பாஜக காங்கிரஸ் அரசு தான் இருக்கு. இந்த அரசோட அதுதான் கேட்கிறோம். இங்க கூட்டணியில அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய அரசு காங்கிரஸ் தான் இருக்குது. அதனால நான் கேட்கிறேன், இது என்ன ஆல் இண்டியா காங்கிரஸா இல்ல தமிழ்நாடு காங்கிரஸா இல்ல அங்க இருக்கிறது கர்நாடகா காங்கிரஸா? ஆல் இண்டியா காங்கிரஸ் 3 காங்கிரஸ் இருக்கா? ஏன்னா இங்க கூட்டணியில இருக்காங்க, அமைச்சர்களா இருக்காங்க. அவங்க வந்து அந்த இஷ்யூவை அங்க எடுத்துட்டு போய் நம்ம விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அந்த காங்கிரஸ் சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அதுல முயற்சி எடுக்கணும். அவங்க பிரதமரை சந்திச்சு உங்களுக்கு அழுத்தம் தருவீங்களா? எதுக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது? இல்ல, அது தேவையில்லை. அது இப்போ வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகல. அது ஒரு சும்மா ஒரு பரபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்ல இருக்குது, கோர்ட்டுடைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சில இது நீர்வள இதெல்லாம் இருக்குது. அதுல எல்லாமே அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.